வாழ்க்கையில சில நேரங்கள்ல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, நம்மளால தாங்க முடியாத அளவுக்கு பெருசா தோன்றலாம். ஆனா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாளைக்கு இதே மாரி இருக்குங்கிற ஒரு அர்த்தமே கிடையாது. நீங்க மட்டும் இல்ல, உங்க நண்பரோ, உங்க குடும்பத்துல ஒருத்தரோ மனதளவுல ரொம்பவுமே சிரமப்பட்டு கொண்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட நேரத்துல தான் நம்ம என்ன செய்யலாங்கிறத பத்தி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் உங்களோட மைண்ட் வித் சதீஷ். டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் பேட்ச் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெய்லி ஒரு சைக்காலஜிக்கல் பேட்ச் வேணும்னா நீங்க என்ன லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, மனம் ஏன் பிரச்சனையே பெருசா உணர்ந்துட்டே இருக்கு. அதாவது கடுமையான மன அழுத்தத்துல நம்ம இருந்தோம்னு வைங்க, அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை ரொம்ப பெருசா தெரியும். அதுக்கு வேற வழியே இல்லாத போல நம்மளுக்கு தோணிட்டே இருக்கும். இப்போ அது எப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரச்சனை இருக்குனீங்க, நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அழுத்தம், அப்புறம் குடும்பத்தினால வர பிரச்சனைகள், அப்புறம் நம்மளுக்கு பணத்தினால வர தொடர்ச்சியான கவலைகள், அப்புறம் நம்ம தனியா இருக்கிறது, நம்மளுக்கு தோல்வி அப்படிங்கிற ஒரு பயம், இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரே நேரத்துல நம்மளை சூழ்ந்துட்டு அந்த உணர்வு நம்மள அப்படியே ஒரு எந்த வேலையும் செய்யாம ஒரு இடத்துல தடுத்து நிறுத்திடுது. ஆனா இங்கதான் நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன பண்ணணும்னா, இப்போது நான் எப்படி உணர்கிறேன் அப்படிங்கிறத, என் வாழ்க்கை எப்போதும் இப்படித்தான் இருக்குமா அப்படிங்கிறதையும் நாம யோசிக்கணும். ஏன்னா இது ரெண்டுமே வேறுபடும். இதான் உணர்ச்சிகளும் சூழ்நிலையிலும் மாறக்கூடியது தான். அதனால தேவையில்லாத விஷயத்த நம்ம மைண்ட்ல போட்டுட்டு டென்ஷனே ஆகக்கூடாது. இதுல செகண்ட் ஒன் என்னன்னா, நீங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கமா இல்லையாங்கிறது நம்மளோட வாழ்க்கையில நிறைய விஷயத்த வச்சுதான் நம்ம சொல்லவே முடியும். அதனால ஸ்ட்ராங்கா இரு அப்படின்னு யார்கிட்டையும் நீங்க சொல்லாதீங்க. ஒருத்தர் மனசளவுல ரொம்ப சிரமப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது அப்புறம் உடனே நீங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, நீங்க எதுக்கு தேவையில்லாம ஓவர் திங்க் பண்றீங்க அப்படின்னு மற்றவங்களை இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படிங்கறது எல்லாத்தையும் நீங்க அவங்களோட உணர்ச்சிகளை ரொம்ப சின்னதாக்கவே வேண்டாம். ஏன்னா அதுக்கு பதிலாக நீங்க என்ன தெரியுமா சொல்லலாம், நீ எங்கிட்ட பேசு, நான் உங்ககிட்ட என்னென்னங்கிறத கேட்கிறேன், இத தனியா உன்னால சமாளிக்க முடியுமா, அப்படி இல்லைன்னா நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். சில நேரங்கள்ல ஒருவருக்கு தேவைப்படுவது என்னன்னா, உடனடியான அறிவுரையே இல்லை, அவங்களுக்கு தீர்ப்பு இல்லாம கேட்கிற ஒருத்தர் தான். இதுல தேர்ட் ஒன் என்னன்னா, உதவி கேட்பது ஏன் முக்கியம். அதாவது நம்மளோட உடல்நிலை பார்த்தீங்கன்னா சரியில்லாத போது நம்ம என்ன பண்றோம், போய் மருத்துவர்கிட்ட போய் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போலதான் மனதளவில் தொடர்ந்து ரொம்ப சிரமமா இருந்துச்சுனாலும் நம்பகமான ஒருத்தர், அவங்க நம்மளோட வயசு பெரியவங்களா இருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட பெற்றோராக கூட இருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட ஆசிரியராக கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்க ஒரு சைக்காலஜி கவுன்சிலராக கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்க ஒரு மென்டல் ஹெல்த்ல வேலை செய்யற ஒரு ப்ரொஃபஷனலாக கூட ஒருத்தர்கிட்ட போய் நாம பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக ஒருவர் தன்னுடைய பாதுகாப்பை பத்தி கவலைப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எந்த விதத்திலையும் பேசினாலும் அதைய நாம ரகசியமா வச்சுக்கணும். வாக்குறுதி கொடுக்காம அவங்களுக்கு நம்பகமான பெரியவங்க இல்லைன்னா ப்ரொஃபஷனல் உதவியா உடனே நாம கொண்டு போய் அவங்க கிட்ட வச்சு இவங்கள பேச வைக்க வேணும். இதுல ஃபோர்த் ஒன் என்ன கேட்டீங்கன்னா, நண்பர்களும் குடும்பத்தினரும் என்ன செய்யலாம். ஒருத்தர் நடத்தையில பெரிய மாற்றம் இருந்துச்சுன்னு வைங்க, உடனே அவங்கள அலட்சியப்படுத்தாமல அவங்ககிட்ட நம்ம அன்பா பேச கத்துக்கணும். ரொம்ப சிரமப்படுற மாதிரி தெரியுது, உனக்கு எங்கிட்ட பேச விரும்பினா நான் கேட்கறக்கு தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன உரையாடல் நமக்கு ஒரு நல்ல தொடக்கமாக கூட இருக்கலாம். அவங்கள விசாரிக்கிறது மாதிரி பல கேள்விகளை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களோட நாம இருக்கிறோம், அவங்களோட கேள்விகளுக்கு நாம பதிலும் சொல்றோம், அவங்க சொல்றத நம்ம கேட்கவும் தயாரா இருக்கிறோம், அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம பெறுவதற்கு துணையாகவும் இருக்கிறோம். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். இதுல நம்ம கடினமான நேரத்துல நம்ம என்னென்ன நினைவில் கொள்ளணும், அதாவது வாழ்க்கையில ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கலாம், அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பும் முடிஞ்சே போயிருக்கலாம், அப்புறம் தேர்வுல எதிர்பாராத ஒரு முடிவு கிடைக்கலாம், அது இல்லாமையும் போயிருக்கலாம், கிடைச்சும் இருக்கலாம்.
பண பிரச்சனைகளும் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு சாப்டர் மட்டும் கடினமாக இருப்பதனால முழு வாழ்க்கையும் அதே மாதிரி ஆகுங்க அவசியமே இல்லை. அதனால் இன்றைய நோக்கம் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே நாளில் சரியே ஆகாது. அதனால் அடுத்த பாதுகாப்பாக நீங்கள் சின்ன படியை எடுத்து வைப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஃபைனலாக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது ஒருவர் இப்போ ரொம்ப மிக கஷ்டமான நேரத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அவங்கள்ட்ட போய் நீங்கள் அவங்கள தனியாக அதை சுமக்கவே வேண்டாம். நீங்கள் நம்புகிற ஒருத்தர்கிட்ட, அது பெரியவங்களாகவும் இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு தகுதியான ஒரு ப்ரொஃபஷனலாக கூட இருக்கலாம், நீங்கள் அவங்கள பேச வைங்க. உடனடியாக ஆபத்து இருப்பதாக தோன்றுச்சுன்னு வைங்க, அருகில் உள்ள எமர்ஜென்சி உதவியை உடனே கூப்பிட்டுருங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் செய்கிற நோக்கம் வியூஸ்க்காக மட்டுமே இல்லை, அது சரியான நேரத்தில் சரியான மனிதர்கிட்ட இது போய் சேர்ந்து அடையணும். ஏன்னா நிறைய பேர் வெளியே எதையுமே சொல்ல முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.